இப்போ வந்து ஒரு parchment பேப்பரை வந்து இந்த கிளாஸ் பவுலில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி பண்ணுறோம். நானும் பாலினும் சொதப்பிக்கிட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வாங்க. இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதுக்குன்னா நான் வாங்கினேன். முதல்ல நம்ம ப்ரௌனி செய்யறதுக்கு சாக்லேட் தேவை. இது வந்து 99% டார்க் சாக்லேட். இது அமுல் பிராண்ட். ஸோ நம்ம இப்போ இதான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 99% விட்டு போட்டுருக்கு. இப்படி ஒன்றா நொறுக்கி போடணும். அப்போனா ஈஸியாக இருக்கும் மெல்ட்டிங்க்கு. இன்னும் ஒரு 2 ரோ மட்டும் போடாது, மேலே போடாது. போதும் போதும், அதோட போதும். மீதி வச்சிரு. மீதி வந்து நாங்கள் அப்புறமா சேவ் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் இன் கேஸ் வீட்டில் சாப்பிடும். 4 ஸ்பூன் பட்டர். இப்போ நம்ம பட்டர் 4 ஸ்பூன் போட போகிறோம். ஸ்பூன் நம்பர் 1 ஃபுல்லாக போடு. ஸ்பூன் நம்பர் நம்ம இப்போ 4 ஸ்பூன் பட்டர், அது கழிச்சு கொஞ்சம் சாக்லேட் போட்டுட்டோம். இப்போ நம்ம இதை மெல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு சாக்லேட் ரெடி ஆகிடும். எகினேமேர் ஒயின் eggy number 2 and next BP baking powder, cocoa powder 3 ஸ்பூனா 4 ஸ்பூனா? 3 ஸ்பூன். salt or sugar, moida. பாத்தீங்களா எவ்வளோ ஹார்டாக நான் வராப் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். சாக்லேட் என்னம்மா தண்ணி மாதிரியே இருக்குது. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். வெனிலா எசன்ஸ். Can't forget our vanilla. 1 cup. Closed. இப்போ நம்மளோட சாக்லேட் எசன்ஸ் அது ஒன்று. Everything smooth. நட்ஸ் போட போகிறாங்க.
chocolate. I'm so shocked to see chocolate. பார்க்க காலிஃப்ளவர் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் சாக்லேட். மைக்ரோவேவை ப்ரீ ஹீட் பண்ணுறோம். 3 to 4 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். இது ரொம்ப ஹாட்டாக தான் ஆகும். அது வந்து 170 டிகிரியில். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சு 25 minutes வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். ஷைனி லேயர்னா எனக்கு ஒன்றே ஒன்று இது டவுட்டாகவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ப்ரௌனி, வெனிலா ஐஸ்கிரீம், அது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 minutesலேயே நல்லா இருந்துச்சு. நான் தான் சரி இருக்கட்டும் வேகணுமேன்னு கொஞ்சம் ஒரு 2 minutes வச்சேன். இந்த காம்பினேஷன் செமத்தியாக இருக்குது. ப்ரௌனி வந்து கசக்குமாக்கும்னு நினச்சேன், இல்லை சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னுடைய அவனில் வந்து 8 minutesக்கே நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய அவன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 8 minutes வச்சுட்டு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். வேகலைன்னா இன்னொரு 1 or 2 minutes வைங்க. சாதாரணமாக சொல்கிறாங்க, ப்ரீ ஹீட் வந்து 170ல் பண்ணிவிட்டு 20 minutes வச்சா ப்ரௌனி ரெடி ஆகும். ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஒண்டர் பாலின் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlog-ல சந்திக்கலாம். பை பாய்.